குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப நிறைய பார்க்குறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையான குலதெய்வத்தை பற்றிய வழிபாடு செய்கிறாங்க. குலதெய்வ வழிபாட்டில் நிறைய இருக்குது. பொங்கல் வச்சு வழிபடுறது, கடா வெட்டி வழிபடுறது, திருவிழா வச்சு இப்போ வழிபடுறதுன்னு இருக்குது. காது குத்தலும் போது ஒரு விதமான வழிபாடு, திருமணம்னும் போது ஒரு விதமான வழிபாடு, திருவிழான்ற போது ஒரு விதமான வழிபாடு, எத்தனையோ விதத்தில் குலதெய்வ வழிபாடு இருக்குது. அதில் ஒரு வழிபாடு தான் இந்த மாவிளக்கு போடுறது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜெய்வராகி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குலதெய்வ வழிபாடை பற்றி கேட்டிருக்காங்க என்னுடைய யூடியூப் சேனலில். காவ்யஸ்ரீ, அமாவாசை குலதெய்வத்தை மாவிளக்கு போடுவேன், எந்த நேரத்தில் போடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஒரு கேள்வி தான் இந்த ஒரு எபிசோடை எனக்கு கொடுத்தது என்று சொல்லலாம். குலதெய்வ மாவிளக்கு எதுக்காக போடணும் முதல்ல கேட்கணும். அந்த குலதெய்வ மாவிளக்கு எப்படி செய்யணுன்ற ஒரு பக்கம் இருக்குது. மாவிளக்கு அப்படின்றதே அரிசி மாவில் போடுறது உங்களுக்கே தெரியும். பூமியில் விளையிற மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இந்த அரிசி. இன்றைக்கும் பாருங்கள், அரிசி உணவை சாப்பிடாம யாராலையும் உயிரோடு இருக்க முடியாது. பஞ்சாப் இருந்தாலும், எந்த ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, சாவல் வாங்க கொஞ்சோண்டு ஒரு சாதம் இல்லைன்னா யாராலும் இருக்க முடியும். ஏன்னா அந்த அரிசியில் தான் அவ்வளோ விதமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. உடம்புக்கு மிகவும் சத்து என்ன அப்படின்னா இந்த அரிசின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி தான் பொன்னிலும் மணிகளிலும் நரும் பூவிலும் சாந்திலும் விளக்கினும் அப்படின்னு ஒரு பாரதியார் பாடல. அந்த மணிகள்ன்றது யாது அப்படின்னா நெல்மணிகள். அந்த நெல்மணியிலிருந்து தான் அரிசி வருது. அதனால் அம்மாவுக்கு ஒரு படையல் அப்படின்னாலே, ஒரு விருந்துனாலே படையல் போடுவோம். அதே போல் அந்த விளக்குன்னு சொன்னால் சிறப்பான விளக்கு என்ன அப்படின்னா அந்த மாவிளக்கு, அரிசி மாவிலேருந்து போடுகின்ற அந்த மாவிளக்கு. அந்த அரிசி மாவிளக்கு அந்த தெய்வத்துடைய அம்சமாக வருகின்றது. எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அந்த உணவு எப்படி தெய்வத்திற்கும் பிராணிகளுக்கும் உணவாகின்றது, அதே போல் மனிதர்களுக்கும் அது எப்படி அது சர்வ வல்லமை பொருந்திய உணவாகிறதுன்னு பார்க்கலாம். அதே போல் அந்த மாவிளக்குன்றதுக்கு ஒரு வரையறை உண்டு. அது செய்கின்ற ஒரு முறையும் ஒரு பக்குவம் இருக்குது. அதிலும் ஒரு விரத முறை இந்த மாவிளக்கில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கை எப்போ போடலாம், எந்த நேரத்தில் போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த மாவிளக்கில் இருக்குது. இந்த மாதிரி மாவிளக்கை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதில் குறிப்பாக எந்த தினத்தில் போடலான்றதும் ஒன்று இருக்குது. இதில் சொல்லும்போது அமாவாசையில் இந்த மாவிளக்கு போடலாமா வேண்டாமா, போடுவது நல்லதா இல்லையா, நீங்கள் போட்டுட்ருக்கீங்க காவியஸ்ரீ, ஆனால் இதை போடலாம் இல்லையா அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அரிசி மாவிளக்கு, இந்த அரிசி மாவிளக்கு அப்படின்ற போது, அந்த மாவிளக்கு அப்படின்னும் போது அரிசியை, பச்சரிசியை, ரேஷன் அரிசின்னு எடுக்க மாட்டாங்க. நல்ல பொன்னி அரிசி, பச்சரிசி. அந்த பச்சை அரிசியில் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணி வடிய போட்டுட்டு, நல்லா ஒரு மல் துணியில், தூய்மையான துணியில் அதை காயப்படாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஆம்பளைங்க கட்டின வேஷ்டியில் போடுவாங்க, பெண்கள் புடவை கட்டின வேஷ்டியில் போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. அதே மாதிரி பேப்பர்லேயும் போடுவாங்க. அந்த பேப்பரோட ஈரமும் சரி வராது அது அமைப்பில். ஆனால் நீங்கள் விரதமாக கடவுளுக்கு படைக்கும்போது இட்லிக்காக போடுவீங்கள்ல, அந்த காடா துணி இருக்கும், மல் துணி இருக்கும். அது மாதிரி ஒரு சுத்தமான துணியை நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி காட்டன்லேயே லைனிங் கிளாத் இருக்கும். நீங்கள் அரிசி மாவிளக்குக்கு எவ்வளோ போட போகிறீங்க, மிஞ்சி போனால் ஒரு ஆழாக்கு போடலாம். அதுலேயே 2 விளக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு அம்மனுக்குன்னே ஒரு காடா துணி வாங்கி வச்சுக்கோங்க, மல் துணி வாங்கி வச்சுக்கோங்க, லைனிங் கிளாத் காட்டன் துணி வாங்கி வச்சுட்டு, அதில் இந்த ஆழாக்கு அரிசியை நீங்கள் நல்லா களைஞ்சி, நிறைய வாட்டி களையணும். அதுக்குன்னு ரொம்ப களையக்கூடாது. எப்போதுமே தெரியும், சாதத்துக்கு ரொம்ப அரிசியை களைஞ்சாலே அதோட சத்து போய்டும்னு சொல்லுவாங்க. ஒரு 2 லேயர் அப்படி களையலாம். ஏன்னா அது மேலே இருக்க பூச்சி மருந்துகள் அதெல்லாம் தெளிச்சிருப்பாங்க அதை போகிறதுக்கு. மற்றபடி எவ்வளோக்கு எவ்வளோ அரிசியை களையிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது சத்து போய்டும். பெரும்பாலும் பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு கால் வலிமையை சேர்க்கணும் அப்படின்னாலே அரிசி களைஞ்ச தண்ணியால் காலை அலம்பி விட்டாலே குழந்தையோட காலுக்கு வலிமை சேரும்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த சத்து தண்ணியில் நிறைய போய்டும். அதனால் ரொம்ப சத்து போகக்கூடாது.
ஓரளவுக்கு வெந்நீரம் வரணும். மாவிளக்கு புடைச்சி கண்ணுக்கு அழகாக இருக்கணும்ல, வெந்நீரம் வரத்துக்காக அதை அலம்பிட்டு அந்த தூய்மையாக்கிட்டு அதில் நெல்லோ புழுவோ வண்டோ எதுவுமே உயிர் பலி இருக்கக்கூடாது அந்த அரிசியில். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் களையறதுக்கு முன்னாடி அந்த அரிசியில் எந்த நெல் வண்டு புழு எதுவுமே இருக்கக்கூடாது. களைஞ்ச அரிசியில் திருப்பி இறந்துட்டதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பண்ணக்கூடாது. முன்னாடியே உயிரோடு அந்த புழு வண்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை களைஞ்சு நல்லா நிழல் பரப்பில் உலர்த்திடுங்க. காக்காவுக்கு உலர்த்திட்டு காக்கா கொத்திச்சு அப்படின்னு சொன்னால், நாய் வீட்டில் இருக்க நாய் மோப்பம் பிடிச்சதுன்னு சொன்னால், அப்போ அந்த அரிசியை சமைக்கிறது செய்கிறது உகந்தது கிடையாது. படையலுக்காக இருந்தாலும் சரி, மாவிளக்காக இருந்தாலும் அது உகந்தது கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே கால்படாத இடம். அந்த அரிசியை உலர்த்தும் போது ஒரு பெரிய தட்டில் துணி போட்டு உலர்த்துங்க. இல்லாட்டி பூஜை அறையில் தொடச்சி வச்சுட்டு அந்த இடத்துல பண்ணுங்கள். இல்லாட்டி மேடையிலேயே, சில பேருக்கு வீட்டில் ஃபேன் கூட இருக்கும், மேடையே சுத்தபத்தமாக பரப்பிட்டு அதில் துணியை போட்டுட்டு நல்லா ஈரம் போக உலர்த்தி விட்டுட்டு அது இங்கே ஃபேனை போட்டுட்டு நீங்கள் டேபிள் ஃபேனோ ட்ரையரோ போட்டு காய வச்சுருங்க. நல்லா காஞ்சிடும், ஈரமே இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் நீங்கள் கோயிலில் அந்த மாவிளக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த மாவிளக்கை ரொம்ப நொய்யாகவும் இருக்கக்கூடாது, மாவாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அதை அரைச்சிக்கணும். பெரும்பாலும் அந்த காலத்துலலாம் நெல் அரிசி குத்துறதை வச்சு குத்துவாங்க, புரியுதா? ஆனால் இப்போல்லாம் நம்ம மிக்சியிலே அரைக்கிறோம். மிக்சியில் அரைச்சா கூட எப்படி செய்யணும், அதை அரைக்கணும். அரைக்கும்போது மடியாக அரைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் அரிசி களையிற போதே குளிச்சுட்டு தலைக்கு மஞ்சப்பொடி போட்டு தலை குளிச்சுட்டு தான் சுத்தபத்தமாக வீட்டில் தீட்டு கலப்பு இல்லாமல் தான் இருக்கிற அன்றைக்கி தான் மாவிளக்கு போடணும். மாவிளக்கு அந்த மாவை அரைச்சி வைக்கணும். அரைச்சிட்டு என்றைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கி தான் அந்த மாவை நீங்கள் தயார் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பசும் நெய்யை அதை வைத்து நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் அந்த மாவிளக்கை கொஞ்சம் ஈரப்பதத்தோடு பிசுறணும். பிசுறி அதுக்கப்புறம் மாவிளக்கை விளக்கு வடிவில் பண்ணணும். விளக்கு வடிவில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், அந்த நெய்யை ஊற்றி தான் மாவிளக்கு போடணும். மாவிளக்கு போடும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ரேடியோ ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் போடுறது, தேங்காய் எண்ணெய் போடுறது, விளக்கேற்றுற எண்ணெய் அதெல்லாம் போடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பச்சை மாவிளக்குலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வச்சு பிசிறி அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. சில பேர் போடும்போதே அந்த மாவு பிசையும் போதே நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்து அது என்ன செய்வாங்க, அந்த மாவிளக்கை போடுவாங்க. ரெண்டு விதமாக இருக்குது. அவங்களுடைய வழக்கத்தை பொறுத்து அந்த மாவிளக்கு இருக்குது, அவங்கவுங்க குடும்பத்தை பொறுத்து இருக்குது. பெரும்பாலும் நிறைய அம்மன் கோயிலில் போனீங்கன்னா ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பொங்கல் வைத்து மாவிளக்கு போடுறத நம்ம பார்த்துருப்போம். அந்த மாவிளக்கு போடணும். போடும்போதே பெரும்பாலும் ஜோடியாக போடணும். பெரும்பாலும் குலதெய்வம் கோயிலுக்கு, எல்லை அம்மா கோயிலுக்கெல்லாம் மாவிளக்கு போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த மாவிளக்கில் எண்ணெய் முடியிற வரைக்கும், மன்னிக்கவும் நெய், அந்த மாவிளக்கில் இருக்க பசு நெய் முடியிற வரைக்கும் நம்ம பொறுமையாக அங்கே காத்திருக்கணும். அவசர அவசரமாக போனோண்டே விளக்கு அம்மனை முன்னாடி போட்டுட்டு நீங்கள் அப்படியே கிடுகிடுன்னு தனிச்சிட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த விளக்கில் அந்த அம்மா சாந்தமாகிற வரைக்கும் அந்த மாவிளக்கில் நம்ம காத்திருக்கணும். அந்த காத்திருந்தால் தான் அது அந்த பொறுமைக்கு தான் பலன் கிடைக்கும். அந்த மாவிளக்கு போட்டு முடிகிற வரைக்கும், அந்த ஜோதியான தணிகிற வரைக்கும் எந்த தெய்வத்தை நினச்சி போடுறோமோ அந்த தெய்வத்தினுடைய பெயரையே உச்சரிக்கணும். வளவலன்னு ஏற்றிட்டு நம்ம பாட்டு வளவலன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயிலில் மாவிளக்கு போட்டுட்டு அணையா விளக்கா வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அணையா விளக்கா வீட்டில் கூட கொண்டு வச்சுருவாங்க. வீட்டில் கொண்டு வந்து வைத்தாலும் அதை தானாக தனியிற வரைக்கும் அந்த மாவிளக்கை நம்ம அணைக்கக்கூடாது, தானாக தனியணும். அதே போல் மாவிளக்கு போடும்போது அந்த தட்டு சுத்தபத்தமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பித்தளை தட்டில் இருக்கணும், அது எச்சப்படாத தட்டாக இருக்கணும். அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி சுற்றியும் தெய்வத்தை நினச்சி, அம்மாவை நினச்சி பூவால் அலங்காரம் பண்ணி, அந்த சொல்லும் போதே எந்த தெய்வத்திற்கு போடுறோமோ அதை அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு போட்டு அந்த மாவிளக்கு களைஞ்சு உலர்த்துறதுலேருந்து காயிற நேரம், அரைக்கிற நேரம்,
அதை பிசிறி விளக்காக அமைப்பாக செய்கிற நேரம், விளக்கேற்றும் போதும் அது தணிகிற வரைக்கும் எந்த தெய்வத்திற்காக வழிபடுகிறோமோ அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தான் உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் அந்த அதிர்வலைகள் உங்களிடமிருந்து அந்த விளக்குக்கு போகும், விளக்கிடமிருந்து உங்களுடைய அதிர்வலைகள் உங்களை தேடி வரும். இது மாதிரி அமைப்போடு சேர்த்து அந்த மாவிளக்கு நீங்கள் போடுங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் தணிஞ்சதுக்கப்புறம் அந்த மாவிளக்கு அந்த நெய்யோடு பிசிறிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் உணவாக நீங்கள் கொடுக்கலாம். அது பிரசாதம். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாவிளக்கு உணவை சாப்பிடுகிறோமோ நம்ம உடம்புல இருக்கின்ற தீராத நோய்கள் தீரும். ஏன்னா ஆத்தா வந்திருப்பாங்க. பெரும்பாலும் மாரியம்மனுக்கு தான் அந்த விளக்கு போடுவாங்க, குலதெய்வத்துக்கு தான் விளக்கு போடுவாங்க. அப்போது அந்த தெய்வமே இறங்கி வரைக்கும் நமக்குள்ளே வச்சுருக்க செய்வினையாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடும்போது யாராக வச்சுருந்த கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, நமக்கு நாமே வச்சுருக்க திருஷ்டியாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலும் சரி, இந்த அமைப்போடு தெய்வத்தோட நினைப்போடு மாவிளக்கு போட்டு அதை நீங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு மகத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு குலதெய்வத்துக்கு போட்டிருப்பாங்க, நான் வரேன் அந்த கோயில், எனக்கு அது எப்படி சாப்பிட்லாமா அப்படின்னாங்க. எனக்கு கூட ஒரு சமீபத்தில் ஒரு 5-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டுருந்தாங்க, கோயிலுக்கு வாங்கன்னு அப்படி கூப்பிடும்பொழுது அவங்க அண்ணி வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குலதெய்வம் கோயில் நீங்கள் மட்டும்தான் போகணும், புள்ள வீட்டுக்காரங்க யாரோ அவங்க தான் போகணும், பொண்ணு வீட்டு சேர்ந்தவங்கன்னா அந்த குலதெய்வ கோயில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அது என்ன இருக்குது, இப்போது நீங்கள் வந்து பட்டீஸ்வரர் துர்க்கை போகிறோன்னா அது உங்களுக்கு குலதெய்வம் இல்லையே, ஏன் போகிறீங்க? சமயபுரம் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு குலதெய்வம் இல்லையே, ஆனால் மற்றவங்களுக்கு அது குலதெய்வமாச்சே. அதே போல் பார்த்தீங்கன்னா திருவேற்காடு போகிறோம், ஆனால் திருவேற்காடு மற்றவங்களுக்கு குலதெய்வமாச்சே, நீங்கள் எப்படி போகாமல் இருக்கலாம்? போகிறீங்கல்ல. மாங்காட்டு காமாட்சி பல பேருக்கு குலதெய்வம், ஆனால் நம்ம போய் வரதான் இருக்கும்ல. கோயிலுக்கு போகிறதுன்றது வந்து அதை பேதபட்சம் பார்க்கவே கூடாது. புரியுதா? உங்கள் வீட்டு கோயில், எங்கள் வீட்டு கோயில், பிள்ளை வீட்டு கோயில், பொண்ணு வீட்டு கோயில், நாத்தனார் வீட்டு கோயிலுக்கு மன்னி வரமாட்டேன்னு சொல்கிறது அப்படின்னா கிடையாது. எல்லா வித கோயிலுக்கும் அதீத சக்தி இருக்கும். அவங்கவுங்க குலதெய்வமாக இருந்தாலும் நம்ம தேடி போகும்போது அந்த தெய்வத்திற்குரிய சக்தியானது நமக்கு கூடுதலாக கிடைக்கும். நல்லதை கூடுதலாக கிடைச்சா என்ன தவறு இருக்குது? அதே போல் தான் மாவிளக்கு ஒருத்தங்க வீட்டில் போட்டால் குலதெய்வத்துக்கு போட்டேன் இந்த சாப்பிடுங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன், உங்கள் குலதெய்வம் காலியாக இருக்கும், உங்கள் குலதெய்வம் மாரியம்மன் இருக்குது, எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காட்டேரி மாதிரி இருக்கிற குலதெய்வத்துக்கு நம்ம போட்டால் தான் நம்ம சாப்பிடக்கூடாது. அது அந்த அந்த குடும்பம் மட்டும் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கணும். மற்றபடி எல்லார் வீட்டிலையும் மாரியம்மனுக்கு போட்டால், அதே மாதிரி அவங்க குலதெய்வம் நல்ல ஒரு பெண் தெய்வம், சாத்வீக மாம்சம் அந்த செல்லிமா காளியாக இருந்தால் கூட சரி பரவாயில்ல, கண்டிப்பாக சாப்பிட்லாம். யார் வேணால் அந்த மாவிளக்கு போட்டதை அக்கம் பக்கத்து யார் வேணால் அந்த தெய்வத்துடைய பெயரை சொல்லி சாப்பிட்லாம். ஏன்னா அந்த தெய்வத்துடைய மந்திரமானது அது அதிர்வலிகள் உள்ளே இருக்கும், அது ஒரு மருந்தாக இருக்கும்னு சொல்லலாம். சரியா? அதனால் மாவிளக்கு போடும்போது சுத்தபத்தமாக இருங்க. அதே மாதிரி தெய்வத்தோட நாமத்தையே சொல்லிவிட்டு பெயரையே சொல்லி போடுங்க. அதே மாதிரி யார் மாவிளக்கு போட்டாலும் அந்த மாவிளக்கு பக்கத்தாக எல்லோரும் சாப்பிட்லாம். அந்த தெய்வத்துடைய அதிர்வலைகள் கிடைக்கும். தயவு செய்து அலுவலகத்தில் இருக்கவங்களை தொல்லைப்படுத்தார்கள், புண்படுத்தார்கள். அவர்களும் ஒரு நாளைக்கு 100 கால் வந்தாலும் 99 பேருக்கு பதில் சொல்லி ஜோசியம் பார்க்காமையே அவங்க வழிபாடு வராகி அம்மா வழிபாடை கற்றுக் கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க. நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இருக்காங்க. அதில் நிறைய பேரோட பேர் தெரியாது, நான் பேசுனது கிடையாது. அலுவல் எடுக்கிறவங்களோ இல்லாட்டி என்னுடைய கணவரே நிறைய பூஜை முறைகளை கற்றுக் கொடுத்துருவாங்க. எல்லாம் ஃப்ரீ. ஃபோன்லேயே பூஜை முறையை கற்றுக் கொடுத்துருவாங்க. அதை செய்ய சொல்லுவாங்க. நம்பி பூஜை பண்ணி 15 நாள்லேயே சார் அம்மாவையே நான் பார்க்கல, நீங்கள் சொன்னதுலேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சார், சந்தோஷன்றதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட நிறைய இருக்குது. நாங்கள் எங்களுடைய ஆன்மீக பயணம் என்பது உண்மையான இறைசக்தி பயணம். என்னுடைய பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கு நாங்கள் நல்ல விதைகளை வளர்க்கின்ற பயணம், எங்களுடைய பூர்வ ஜென்மாவை கழிக்கின்ற பயணம், அடுத்த பிறவியிலும் இட்டைக்கும் ஏழை பிறவிக்கும் உற்றோமையா உனக்கே ஆட்பட்டோம் என்ற தெய்வத்துடைய காலடியில் வர பயணம். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 3 பேருக்கு பார்த்தா 3 தெய்வத்தை நான் பார்த்துருவேன். என்கிட்ட வரவங்க அத்தனை பேர் தெய்வத்தை பார்த்துருவோம். ஒருத்தரும் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது.
சரியா? என்னோட பேசினேன், ஆனால் என்கிட்ட தெய்வம் வரலன்னு சொன்னவங்க ஒருத்தர் கூட இருக்க முடியாது. ஆணித்தரமாக நான் என்னால் சொல்ல முடியும். அதால் அந்த பதிவு கூட பார்த்துருக்கலாம். அந்த விளக்கில் எரியறது சுற்றி கொஞ்சம் உன்னிப்பாக ஜூம் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட அதில் எண்ணெய் இருக்காது. மாந்திரீகம் பயணம் என்னுடைய பயணம் இல்லை. மனம் ஒருமித்த நான் பட்ட வேதனைகள் மீண்டிருக்கிறேன். அந்த வேதனைகள் யார் யார் படுகிறார்களோ அவர்களை காப்பாற்ற சித்தமாக இருக்கிறேன். நான் கண்ட கடவுளை உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கின்றேன். சர்வ வல்லமை பொருந்திய கடவுளை நீங்கள் மதிக்கும் பட்சத்தில் என்னுடைய நேரம் காலம் உழைப்பை என் பிள்ளைகளை விட்டு உங்களுக்கு நேரம் செலவழிக்கின்ற பட்சத்தில் நீங்களும் அதை போல பல பேருக்கு உதவக்கூடிய சூழலும் மனசும் இருக்கும் பட்சத்தில் உங்களிடம் பயணிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆன்மீகத்தால் இணைவோம், இறைசக்தியால் வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் வினைபெறுவது கர்ம வினைப்படும் ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். ஓம் சக்தி ஜெய் வரான்.